இது பஜாஜ் பல்சர் 150cc ட்வின் டிஸ்க் பைக்கோட ஃப்ரண்ட் பிரேக் சுவிட்ச் தான் பார்க்குறீங்க. இது ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடுது. ஸோ இதை மாற்றணுங்கிறதுக்காக கலட்டணும். இதுதான் ஃப்ரண்ட் பிரேக் சுவிட்சு. இப்படி தான் இருக்கும். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் வந்து கலட்டினதுக்கப்புறம் இன்சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இதை நம்ம வந்து கலட்டும் போது கண்டிப்பாக மேலே உள்ள கவர் வந்து உடஞ்சிரும். இன்சைடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு நாப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அழுத்தும்போது அது உள்ளே போய் டச் ஆகுது. அப்போ தான் பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகும்போது பாருங்கள், அழுத்தும்போது மூவ் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போது இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்போ பிரேக்கை நீங்கள் அழுத்துறீங்க, பிடிக்கும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு பின்னாடி எரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகும்போது லைட்டு நல்லா ரியர் லைட் இருக்குது பார்த்திங்களா, பிரேக் லைட், அது நல்லா பவராக எரியும். அதுக்கப்புறம் விடும்போது சரியாயிடும். ஆனால் இதில் வந்து சுவிட்சு ப்ராப்ளம். ஸோ உள்ளே நம்ம அழுத்தி வச்ச மாதிரியே இருக்குது. இதனால் பேட்ரி அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படி எரிஞ்சிட்டே இருக்கிறனால தான் பேட்ரி வந்து டவுன் ஆகுது. ஸோ இந்த சுவிட்சு மாற்றினா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க.